இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளும் வாழ்க்கையில புலம்புறோம். ஆண்டவரே 40 நாள் உபவாசம் போட்டு பார்த்துட்டேன், 3 நாள் உபவாசம் போட்டு பார்த்துட்டேன், 21 நாள் உபவாசம் போட்டு பார்த்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சபைக்கு வந்துட்டேன், ஊழியத்தை செய்யறேன். ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் வார்த்தை நிறைவேறல? ஏன் என் வாழ்க்கையில விடுதலை என்னால பார்க்க முடியல? இன்னைக்கு சிலர் அப்படிப்பட்ட அனுபவத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரு கூட்டம் நிந்தித்து இருக்கலாம். பைபிளை தூக்கிட்டு போனீங்க, ரட்சிக்கப்பட்டு போனீங்க, என்ன பெருசா சுகம் கண்டுட்ட நீ, உன் வாழ்க்கையில ஒரு நன்மை உன்னால பார்க்க முடியல அப்படின்னு ஒரு நிந்திக்கிற கூட்டம் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். இருந்தாலும் இருதயத்தில் ஒரு சின்ன விசுவாசம், என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்திப்பார், என்னைக்காவது ஒரு நாள் என் சூழ்நிலை மாறும், என் காரியம் ஜெயமாய் முடியும். இப்படி ஒரு விசுவாசத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்து தான் வேதம் சொல்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறபடியினால் இதோ திறந்த வாசலை இந்த காலை வேளையில் உன் முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார்.